அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவளால ஃபீஸ் கூட கட்ட முடியாது, அந்த அளவு ஏழை. டேய் இவள பாருங்கடா, எப்படி இவ ட்ரெஸ் போட்டுருக்கான்னு. நம்ம எவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டுருக்கோம். இவளால காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியல. இப்படி எல்லாரும் அவளை கேலி பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவளோட டீச்சர், குட் மார்னிங் கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் சார்பா ரன்னிங் ரேஸ், அதாவது ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு 10 லட்சம் பரிசு தராங்க. நீங்க தான் கண்ணுங்களா கப் அடிச்சிட்டு வரணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க தான் அடிப்பீங்கன்னு. சரி, இதுல நம்ம ஒரு பைசா கூட காசு கட்ட வேணாம். கருவாப்தலையோட டீச்சர் சொன்னதை கேட்டு கருவாப்தலை ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அந்த போட்டியில கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணா. கருவாப்தலையோட டீச்சர் சொன்னதை கேட்டு அவ டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவா. கருவாப்தலை போட்டிக்கு ரெடி ஆயிட்டா. அப்போ போட்டியும் வச்சாங்க. ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. எல்லாரும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அதுல கருவாப்தலையும் ஓடுனா. அவ முயற்சினால ஃபினிஷ் லைனையும் கிராஸ் பண்ணா. கருவாப்தலையும் ஜெயிச்சிட்டா. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது முயற்சியும் பயிற்சியும் வெற்றிக்கு